நெல்லையில் பள்ளியில் நடந்த அரிவாள் வெட்டு சம்பவம் பற்றி முழுமையாக விசாரிக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எல்லா விதத்திலும் பள்ளி மாணவர்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவது வருத்தத்திற்குரியது என வேதனை தெரிவித்தார். வரும் 24ஆம் தேதி சட்டப்பேரவையில் பள்ளிக் கல்வித்துறை மானிய கோரிக்கையில் புதுவித அறிவிப்பு வெளியிடப்படும் என்றார். பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒரு 4 ஆண்டுகளாக இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் அவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் தான் தொடர்ந்து இந்த எமோஷனல் வெல்பீயிங்காக நாங்கள் பல்வேறு பயிற்சிகளை நாங்கள் ஆசிரியர்கள் மூலமாக நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்ற பொழுது சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற ஒரு சம்பவம் உள்ளபடியே அது வருத்தத்துக்குரியதாக இருக்கின்றது. மென்மேலும் அது நடந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக குறிப்பாக சவுத் சைடு சார்ந்திருக்கின்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு புதிதாக பயிற்சியை வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணமும் இருக்கின்றது. வருகின்ற 24ஆம் தேதி என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கின்றது. நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கெல்லாம் அது புதுவிதமான அனௌன்ஸ்மெண்ட்டாக கண்டிப்பாக வரும் என்பதை